ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா கீரையில் ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதை துவையல்னு சொல்லலாம். புதினாவில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நமக்கு அயன் அதில் நிறையா இருக்குது. ஸோ புதினா சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த புதினா கீரையில் இன்றைக்கி நான் ஒரு சட்னி பண்ண போகிறேன். இது தோசை, இட்லி, அப்புறம் ரைஸில் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாச்சு. நான் 2 பஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து, அதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பொன்னிறமானதும் இப்போது கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேன். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நான் க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. இப்போது புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். புதினா ரொம்ப நல்லது சாப்பிட்றது, ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அடிக்கடி புதினா எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கணும். நம்ம வதக்க வதக்க புதினாலேருந்தே தண்ணி வரும். ஸோ அது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி சுருண்டு வரணும் நமக்கு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு சேர்த்து தாளித்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த புதினா கீரை துவையலை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.